ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதிக்கு பிறகே அரசியல் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் யார் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் லேட்டஸ்ட்டாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருப்பது அப்படிங்கிறது மேலும் அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லையா, அப்போ இந்தியா கூட்டணி என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கூட அப்படியே இருக்க எல்லாருமே ஒரு ரீஅலைன்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்களா? இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு யார் யார் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு ஃப்ளக்ஸ் சிச்சுவேஷனில் தமிழக அரசியல் இருக்கிறதா? இங்கிருந்து ஒவ்வொரு கட்சியும் எந்த பாதையை எடுக்க போகிறது? தாவேக்கா இப்போ இருக்கிற கூட்டணியோட தான் இப்படியே பயணிக்க போகிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பாதையை எடுக்க போகிறது? அதிமுக கூட்டணி என்டிஏவோட நிலை என்ன ஆச்சு, அதை பற்றி யாருமே பார்க்கலையே, அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே எந்த பாதையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உள்ளிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கின்றார், பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் நம்மோடு இணைக்கின்றார், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களும், அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பில் திரு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட என்ன தொடங்கலான்னு, இது ஒரு புதுவிதமாக இருக்குது சார் தமிழ்நாடு அரசியலில் கேட்பதற்கு. நாங்கள் நேற்று வரைக்கும் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு, ஆனால் கூட்டணிங்கிறது கிடையாது. இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கோன்றதை இப்போ தான் அறிவிச்சிருக்கிறீங்க. இப்போது தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா? இது தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு கட்சியோட கூட்டணியில் இருப்பாங்க, அந்த கட்சி தான் ஆதரவு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த புது மாடலை கொஞ்சம் புரிய வைங்களேன் சார். வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிய நிலைமை தான், புதிய சூழல் தான், புதிய சூழலுக்கு ஏற்ப புதிய முடிவு தான். இது பல்வேறு நபர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் சிறிய குழப்பங்கள் ஏற்படுத்தலாம். அதனால தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் என்பது ஒரு பின்னடைவை சந்தித்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமும் ஏற்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் வெற்றி பெற்றோம். அதே போலவே எங்களுடைய ஆதரவோடையும் திமுக வெற்றி பெற்றோம், திமுக ஆதரவோடையும் நாங்கள் வெற்றி பெற்றோம். அது பரஸ்பர உதவி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக, மதச்சார்பின்மைக்காக, ஜனநாயகத்திற்காக, அதே போல தமிழ்நாட்டில் மதவாத சக்தியை கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக மிக சிறப்பாக போராடி இருக்கிறது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக போராடியதில் மாற்று கருத்து இல்லை. குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு உரிமையை பறிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய கொள்கையை எடுத்து கடுமையாக போராடினாரு. நாங்களும் உறுதியாக இருந்தோம், உறுதுணையாக இருந்தோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய அரசு, மதச்சார்பற்ற அரசு அமையக்கூடிய வகையில மக்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சூழலில் திமுகவும் ஆட்சி அமைக்க முடியவில்லை, என்டிஏ ஆட்சி அமைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல மக்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோட டிவிகே எங்களுக்கு ஆதரவு கடிதமா, டிவிகேவை நீங்க ஆதரிச்சிட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா டிவிகேவோட கூட்டணியில் இல்ல, கரெக்டா? ஆமா, அரசியல் கூட்டணி இல்ல. டிவிகே நாங்க வெளியில இருந்து ஆதரிச்சிருக்கிறோம், அமைச்சர்களை பங்கேற்கல. அதற்கான காரணத்தை தெளிவா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுல குடியரசுடைய ஆட்சி வரக்கூடாது. நீங்க சொல்றது கூட ஓரளவுக்கு விளங்கிக்க முடியுது சார். நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், நாங்க அரசுல பங்கேற்கல, அதனால நாங்க தாவேக்காவோட கூட்டணியில் இல்லை. அப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இண்டிபெண்டா செயல்படுறீங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமாக இதை கூட விளங்கிக்க முடியுது. ஆனா இப்போ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ ஆட்சியிலே பங்கேற்றிருக்கிறாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுலயே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்ப இந்தியா கூட்டணியில தாவேக்கா இல்ல இல்லையா? ஆமா, இந்தியா கூட்டணி தாவேக்கா இல்ல. திமுக இந்தியா காங்கிரஸ் கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இங்க தாவேக்கோட அவங்க கூட்டணி உடன்பாடு கண்டிருக்காங்க. விசிகா காங்கிரஸோட தான் இருப்போம்னு சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அங்க போய் காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, இங்க காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சியில பங்கெடுக்கிறாங்க. இப்ப புரியுதா எங்களுக்கு? ஏன் தவறு இல்ல, தவறு இதுல என்ன தவறு இருக்கு? தெளிவா தான் சொல்றோம். காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்கள்ல தவறான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்ப அந்த தவறான நிலைப்பாட்டை சுட்டி காண்பிக்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு மதச்சார்பற்ற அரசை உருவாக்க வேண்டும், பிஜேபி எதிர்க்க வேண்டிய அடிப்படையில் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, மறைமுகமாக ஒரு பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதே மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஒரு மாற்றாட்சி உருவாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இப்போ விசிக டிவிக்கு ஆதரிச்சிருக்காங்க, அமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க. அவங்க கட்சியோட நிலைப்பாடு
இப்ப மாநிலத்துல ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிக நீண்ட காலமா சொல்லி வரக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் ஒரு வரலாற்று சூழல் உருவாயிருக்கிறது. அந்த வரலாற்று சூழலை பயன்படுத்தி இருக்கிறார். அது ஒன்றும் தவறு கிடையாது என்பதுதான் அவருடைய கட்சி நிலையிலிருந்து தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அந்த அடிப்படையில் பங்கேற்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ வந்து ஒரு 4-5 இடைத்தேர்தல் வர வேண்டியது இருக்கு. அந்த தேர்தல் நேரத்துல இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள போற மாதிரி நிலைப்பாடு எடுப்பீங்களா, இல்ல இடைத்தேர்தல் நிலைப்பாடே எடுக்க மாட்டீங்களா? அதுல எல்லாம் ஒரு குழப்பம் வராதா? நிச்சயமா இடைத்தேர்தல் நிலைப்பாடு எடுப்போம். அதற்கான சூழல் வரட்டும், இடைத்தேர்தல் வரட்டும். அப்ப எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு கூடி முடிவு செய்து நாங்கள் நிச்சயமா அறிவிப்போம். நிச்சயமாக ஏதேனும் ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப நிச்சயமா ஆதரிப்போம். தமிழ்நாட்டுல மதச்சார்பினை பாதுகாக்கப்பட வேண்டும். மதவாத சக்தியில் கால் ஊன்ற கூடாது. அதே போல தொழிலாளி வர்க்கத்துடைய உழைக்கும் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கார்பரேட் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. அதே போல இந்திய அரசியல் சட்டம் மதிக்கப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ந்து ஒரு அரசு இயக்கம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில நாங்க முடிவெடுப்போம். அப்ப அந்த அடிப்படையில நிச்சயமா மக்களுக்கு தெரிவிப்போம். அதற்கான காலம் இருக்கு. அது வருகின்ற பொழுது நாங்க முடிவை தெரிவிப்போம். இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு. அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம்னு எல்லாருமே, அதுதான் நிஜமான பாலிடிக்ஸா? ஏன்னா இன்னைக்கு திமுக நாளைக்கு ஒரு தேர்தல்னு வந்துட்டா உங்களை திமுகவும் கூப்பிடுவாங்க, அதிமுகவும் கூப்பிடுவாங்க. தாவேக அரசு நீங்க ஆதரிக்கிறீங்க. நாளைக்கு இன்னும் 2 புதிய கட்சிகள் கூட உதயமாகலாம் தமிழ்நாட்டுல. அப்ப நம்ம பொறுத்திருந்து பார்ப்போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சந்தர்ப்பாத நிலை எடுக்காது. தேர்தலுக்காக ஒரு நிலையில எடுக்காது. நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப நான் அந்த இன்றைக்குள்ள சூழல்ல ஏற்கனவே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்குள்ள பல கட்சிகள் விலகிவிட்டன. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி என்பது இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே நாங்க எந்த விதமான கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல், ஒரு நிலை எழவில்லை, தேவை எழவில்லை. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை என்று அறிவித்திருக்கின்றோம். அதுபோல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தலுக்காக உருவான கூட்டணி அல்ல. அது தமிழ்நாட்டுடைய மதச்சார்புமை, ஜனநாயகம் இவற்றிற்காக போராட வேண்டும் என்பதற்காகவும் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடுவதற்காக உருவாக்கப்பட்டதான் படிப்படியா. எனவே அந்த அடிப்படையில் படிப்படியா மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டதா அந்த கூட்டணி ஒரு தேர்தலை சந்தித்தது. அந்த அடிப்படையில் இந்த நிலையில நாங்க இண்டிபெண்டன்ட் செயல்படும். அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு சொன்னால் திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, திரும்ப திரும்ப நாங்க அனுப்பிதான் ஆதரிக்கிறாங்க, அங்கே நடப்பது நம்முடைய தயவுட ஆட்சி நடக்குது, சொல்லிட்டு தான் போனாங்க, நாங்க அனுமதி அளிச்சுதான் போயிருக்கிறாங்க மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அது தவறான ஒரு நிலைப்பாடு. அது உண்மைக்கு முரணானது. நாங்க தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்து நாங்க தெளிவாக எங்களுடைய கட்சி முடிவு கடந்த மாதம் 8ஆம் தேதி எங்களுடைய மாநில நிர்வாக குழு கூடி நீண்ட நேரம் விவாதித்து அரசியல் நிலைமைகளை தமிழ்நாட்டினுடைய புரிந்து கொண்டு ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்கும் நோக்கத்தோட டிவிக்கு ஆதரவு கேட்டதன் அடிப்படையில அவர்களுடைய லெட்டர்ல தமிழ்நாட்டுல ஒரு முற்போக்கான அரசாங்கத்தை உருவாக்குவோம், ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் உருவாக்குவோம் என்று அவங்க உறுதியளிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நிபந்தனைகளும் கூடிய எங்க நிர்வாகங்களும் பல நிபந்தனைகளையும் விதிச்சிருக்கு. கேப்போம். திரு சாதிக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கோ? நிச்சயமா இருக்கு. ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருந்தது அவர் பேசும்போது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கடல். ஓடங்கள் வரும் போவும், கடல் அப்படியே தான் இருக்கும். இந்த 30 நாள்ல நீங்க சொன்னீங்க பல மாறுபாடுகள், எந்த ஓடம் எந்த பக்கம் போகும்னே தெரியல, அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கணும். ஐயா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளருடைய 4 நாள் முன்னாடி அவருடைய பேட்டி, அதை எடுத்து பாருங்க. தாவேகாவுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு ஏற்பட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் என்னன்னு அதையும் பாருங்க. டெல்லியிலே மாற்றம் வந்துச்சு. முதல்ல மாநில செயலாளர் சொன்னது, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் அவர் சொன்னது. ஆனால் டெல்லிக்கு விஜய் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை. இது எப்படி கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? அப்படிதான், அதுதான் அவர் தான் கேட்கணும். இவர் டெல்லி போறதுக்கும் அவர் நிலைப்பாடு அங்க ராஜா மரியாதைக்குரிய தேசிய செயலர் ராஜாவை சந்திச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. சந்தித்த பிறகு நிலைப்பாடில் உடனே மாற்றம் வருகிறது. நாங்கள் கேட்பது, நாங்கள் மத சார்பின்மை காக்க போயிட்டோம், அரசியல் சட்டத்தை காக்க போயிட்டோம், மாநில சுயாட்சியை காக்க போயிட்டோம், எல்லாம் சரி. இன்னைக்கு வெளியிலிருந்து உங்கள் ஆதரவில் திரு டிவிக்குடைய ஆட்சி, விஜயுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைநகரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அறிவித்திருக்கிறது. என்ன அவசியம்? உங்க தயவுல தானே ஆட்சி நடக்குது. இதே மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில இப்படிதானே போராட்டம் அறிவிச்சாங்க. சிஐடியூல இருந்து எல்லாம் போராட்டி தான் இருந்தாங்க. நீங்க எதனா பண்ணீங்களா? உங்க ஆட்சியில போராட்டம் போராடினாங்க, நிறைய விஷயத்துக்கு போராடினாங்க. ஆனால் இவர்கள் எம்எல்ஏ தயவில் எங்கள் ஆட்சி இல்லை.
ஆனால் உங்கள் எம்எல்ஏ தயவில் இப்பொழுது ஆட்சி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மசோதா சட்டசபையில் வருகிற பொழுது எழுந்து ஒரு பாத்ரூமுக்கு போனா கூட மசோதா தோத்து போயிடும். அந்த கண்டிஷன்ல தான் இந்த ஆட்சி இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் எங்க வந்தது? டிமாண்ட் பண்ணலாமே, நேரா டிமாண்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க நேராவே போயிட்டு ஏங்க 30,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றீங்க, செய்யலன்னா எங்க ஆதரவு கிடையாது. ஏன் மன்மோகன் சிங் பீரியட்ல என்ன பண்ணீங்க? அமெரிக்காவுடைய அணுகுண்டு ஒப்பந்தம் போட்டா வெளியே போனீங்கல்ல. ஆனாரப்பட்ட மன்மோகன் சிங்கே மிரட்ட தெரிஞ்ச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்கிற தாவேகா அரசுக்கு முட்டு கொடுப்பீங்களா சட்டமன்றத்துல? ஆனா வெளியே வந்து போராடுவீங்களா? அரசியல் வரலாற்று எப்போது எடுத்து பார்த்தாலும் கம்யூனிஸ்டுகள் முரண்பாடுகளின் மொத்த உருவம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் நேத்து வரைக்கும் கூட வச்சிருந்தீங்களோ இல்லைங்க, முரண்பாடுகள் மொத்த உருவத்தை சொல்ல கூட்டணி என்பது வேறு. கூட்டணி ஒரு நிலைப்பாடு இயக்கங்கள் எங்களோட இருக்கிறாங்க. நான் மரியாதை ஐயா மருத்துவரை பார்த்து கேட்பது, நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய மூத்த தலைவர் சொல்ல ஐயா நல்லக்கண்ணு இறந்த பொழுது யார் முதலமைச்சர் இருந்திருந்தாலும் அஞ்சலி செலுத்திருப்பாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். யார் முதலமைச்சர் இருந்தாலும், ஜெயலலிதா இருந்திருந்தாலும், கலைஞர் இருந்திருந்தாலும், யார் இருந்தாலும், எங்களுடைய முதலமைச்சராக இருந்த தளபதி போன அஞ்சலி. ஆனால் அந்த இடத்தில் முதலமைச்சராக இருந்த அஞ்சலி செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு போராட்ட தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யார் முதலமைச்சர் தான் போயிருப்பாங்க? இன்னைக்கு நீங்க முட்டு கொடுக்கிற, நீங்க ஆதரிக்கிற விஜய் கூட வந்து நடுராத்திரில வந்து அதெல்லாம் ஒண்ணும் விமர்சனம் பண்ணலங்க. திமுக முரண்பாடு இருக்கு, நீங்க புரியுது. நான் சொல்ல வரேன் ஐயா மருத்துவரையை நான் சொல்ல வரேன். அவரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஆனால் நாங்கள் சொல்ல வர்றது, நாம் வெறும் சீட்டுக்காக கூட்டணி சேர்ந்தோமா? வெறும் ஆட்சி அதிகாரத்துக்காக கூட்டணி நடத்தி இருந்தோமா? மொத்த இந்தியாவின் பாசிசத்தை எதிர்ப்பதற்கும் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு, கொள்கை அவங்களுக்கு இல்லைங்க. அப்படிதானே கூட்டணி பெரும்பான்மை கொடுத்திருந்தாங்க. இந்த நடிகருக்கும் பெரும்பான்மை கொடுத்திருந்தா இவங்க ஆதரவு அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. நடிகருக்கு நீங்க இன்னொன்னு சொன்னாங்க, மக்கள் மாற்றம் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டா மருத்துவர் சொன்ன மக்கள் ஆட்சி யாருக்குமே கொடுக்கல. கணக்கு பிரகாரம் பார்த்தா யாருக்குமே கொடுக்கல. எண்ணிக்கை அடிப்படையில் வேணா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்ததே தவிர ஆட்சி மாற்றம் என்பது நீ ஒருகிட்ட இருந்து புடுங்கி ஒருகிட்ட எல்லாம் கொடுக்கவே இல்லை. அவட்ட கொடுத்திருந்தா 130 புடுங்கிட்டாங்க. கொடுக்கலன்னு வேணா, ஆனா உங்ககிட்ட புடுங்கினது யாருக்குமே கொடுக்கல. கொடுக்கலன்றது வேணா நீங்க சொல்லுங்க. அதாவது யார்கிட்டயுமே கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன். எங்களுக்கும் தரல, எங்ககிட்ட வாங்கிட்டாங்க, உங்களுக்கும் தரல, யாருக்குமே தரல. ஆனால் இந்த இன்னைக்கு நீங்க வழியே போயோ இல்ல அவங்க ஆதரவு கேட்டோலாம் கூட்டணி எல்லாம் கொடுக்குறீங்க, ஓகே. ஆனால் ஐயா நல்லக்கண்ணுக்கு அஞ்சலி செலுத்துகிற பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு தொண்டனாக ஒரு போராட்டக்கால தலைவருக்கு எப்படி வீர வணக்கம் செலுத்தணும்னு கண்கூடாக பார்த்தோம். நாங்கள் கேட்பது என்ன, உங்களுடைய முரண்பாடு சீப்பான பாலிடிக்ஸாங்க. ஏங்க ஒரு இயல்பா வந்து ஒரு பெரிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறத ஒரு இஷ்யூவா மாத்துறீங்க. ரொம்ப கொச்சையா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? அப்படி அஞ்சலி செலுத்துற தலைவர் உங்களுக்கே அவமானமா இருக்கணும். ஏங்க அப்படி அஞ்சலி செலுத்துற தலைவரை விட்டு ஓடுற உங்களுக்கே அவமானமா இல்ல? உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நைட் 2 மணிக்கு அஞ்சலி செலுத்துற தலைவர் ஓடி போயிட்டீங்க. நீங்க போய் எங்க பாத்து கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல, அவமானமா இல்ல? நான் கேட்க வரது போது புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு ஒன்றியமாக இருந்தோம், அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம். வெறும் பதவிக்காக மட்டுமல்ல, கட்சிக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க? அப்படிதான் சொன்னேன். நீங்க வார்த்தை மூலம் முழுசா அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நோக்கம் என்னங்க? தமிழ்நாட்டில் மதச்சார்பினை காக்க வேண்டும், மதச்சார்பற்ற அரசு உருவாங்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அதுல திமுக தலைமையில ஆட்சி அதிகாரத்தை வர வேண்டும் என்பதுதான். அப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வர முடியல, ஏடிஎம்கே வர முடியல. அப்ப மாற்று அரசு, ஒரு ஜனநாயக அரசு, ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்குறது திமுக ஆதரிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்க அந்த கடமையை தவறுனீங்க. திமுக தவறிய கடமை நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா நிறைவேற்றிருக்கோங்க. நீங்க பாராட்டுறதுல மதவாதம் வரக்கூடாதுன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஆதரிச்சிருக்கலாமே. மதச்சார்பனை பாதுகாக்கணும், மதவாதம் உள்ள வரக்கூடாது, மோடி ஜெயிக்க கூடாது, பிஜேபி வெற்றி பெறக்கூடாதுன்னா எதுக்கு மம்தாவை ஆதரிக்காம தனியா நின்னீங்க வெஸ்ட் பெங்கால்ல? அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, ஏன் வெஸ்ட் பெங்கால்ல தனியா நின்னீங்க? நீங்களே தோத்தீங்க, மம்தாவை தோத்து மதவாத ஆட்சிக்கு வந்துச்சு. ஐயா நான் கேக்குறது மதவாதம் வரக்கூடாது, மதச்சார்பின்மை சொல்றீங்களே இந்த அரசு. ஐயா ஒரு நிமிஷம் கேள்வி சொல்லுங்க. சரி ஓகே, ஓகே சாரி, இல்ல இல்ல இந்த அரசு நீங்களே மதச்சார்பை சார் நிப்பாட்டுங்க ஒரு நிமிஷம். ரவீந்திரநாத் சார் சாரி இல்ல
இல்ல நம்ம மாறி மாறி ஒரே இல்ல ஒரே ஒரு கேள்வி வேண்டாம். நம்ம மாறி மாறி ஐயோ வேண்டாம்ப்பா. திமுக மக்கள் பிரச்சனை போராட தயாரா இருக்கிறோம். இந்த மதச்சார்பற்ற சக்தியோட ஜனநாயக சக்தியோட திமுகவோட நாங்கள் மக்கள் பிரச்சனை போராட தயாரா இருக்கோம். இருங்க கேள்வி கேட்டுட்டே இருக்க முடியாது. அவர் பதில் சொல்லிட்டோம். அப்புறம் மற்ற 3 பேர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட கேட்கணும். எஸ் திரு ரவீந்திரன் ரொம்ப சுருக்கமா ஒரு வரி ஒன்றிய அரசு கொள்கையை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, மதவாத சக்தியை எதிர்த்து, தமிழ்நாட்டுடைய மதச்சார்பை மத நல்லிணக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்திய கட்சி போராட தயாரா இருக்கிறது. சரி, திமுக எங்க எதிரின்னு சொல்லியிருக்கிறோம். பகை முரண்பாடா நீங்க எவ்வளவு எரிச்சலோட பாக்குறீங்க? புரியல. எங்கேயாச்சும் எங்க வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அப்படி விமர்சனம் பண்ணிருக்காரா? இருங்க இப்ப இதுதான் ஆரம்பத்துல இருந்து நான் குழப்பம் சொன்னேன். நான் பாருங்க சுபேர் சார் நானும் ரொம்ப குழம்பி இருக்கிறோம். இப்போ நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? திமுகவோட கூட்டணியில இல்லை, ஆனால் திமுகவோட இணைந்து போராட்டத்துல பங்கேற்க தயாரு. அப்போ சாதிக் சார் சொல்ற மாதிரி உங்க ஆதரவுல தாவேக அரசு நடக்கும், ஆனா அந்த அரசை எதிர்த்து நீங்க திமுகவோட சேர்ந்து போராடிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இந்த அரசு தான் கொடுத்த வாக்குறுதியை திமுக எடுத்து போறது தயாரா இருக்கிறோம். அவர்கள் என்ன தெளிவா சொல்லிருக்காங்க, வாக்குறுதி நிறைவேற்றி வைக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க சார். இன்னைக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலனாலோ இல்ல போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நீங்க வந்து அவங்க செவி சாய்க்கலனாலோ உங்க 2 எம்எல்ஏ இல்லைன்னா ஆட்சி இல்ல சார். அதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா நிலைமையில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மேடம். ஆனா அதே சமயத்துல நாங்க என்ன தெளிவா சொல்றோம்னாக்க, தமிழ் டிவிக்கே மட்டும் இல்ல, மிக முக்கியமாக பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய கொள்கையை எதிர்த்து திமுக சேர்ந்து போராட தயார்னு சொல்றோம். அப்ப ஏற்கனவே இந்த அரசு சில வாக்குறுதி வழங்கிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க வந்து சமூக நீதி, சமநீதி, மதச்சார்பை ஆகியவற்றை பாதுகாக்க இந்த அரசு செயல்படும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து அரசு திசை மாறினா நிச்சயமா நாங்க போராட தயாரா இருக்கிறோம், போராடுவோம். அப்ப திமுக சேர்ந்தா நாங்க வரவேற்போம். இல்லைன்னா தெளிவாக சொல்றாங்க. உங்களுக்கு என்னன்னாக்க அந்த இந்த புதிய அரசாங்கத்தை சகிச்சு முடியல, அதுக்காக நீங்க வந்து வெறுப்ப கட்டக்கூடாது. தவறான வாதம். 6 மாதம் பொறுக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இந்த 6 மாதத்துக்குள்ள ஏன் இந்த 6 நாள்ல ஏன் கடுமையான சுபேர் சார் வரேன். சாரி I'll go to the other side. இப்ப யார் எங்க போவாங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் இது அரசியல்ல. வெரி டெலிகேட் பொசிஷன். ஆமா டெலிகேட் பொசிஷன் தான் அது. ஒரே கஷ்டமா தான் இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ஒரே கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு பதவி வேற ஒரு கட்சியோடு அமைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் இதான் முதல் முறை. ஒரு 50 வருஷத்துல ஒரு 2 பெரிய கட்சியை வீழ்த்திட்டு 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றதும் முதல் முறை. எம்ஜிஆர் 71 ஆரம்பிச்சு தான் 77 வர்றாரு. இது எல்லாமே நமக்கு புதுசு, அப்படிங்கும்போது அவங்களுக்கு புதுசு. இப்ப என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறதுல ஒரு குழப்பமா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில், நல்ல அடிப்படையில் இவங்க ஒரு கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. அது சில பேர் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, சில பேர் உள்ள இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கவுங்க ஸ்டாண்டு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் தனித்தனி கட்சி, தனித்தனி கொள்கை. திமுக கூட்டணியோடு தேர்தல் நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதோடு அந்த கூட்டணியோடைய ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. வெளியில வந்து அந்த கட்சி எந்த கட்சியோட ஆதரவு கொடுக்கணும், எந்த கட்சியோட இருக்கணுங்கிறது அவங்களுடைய அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையே கம்யூனிஸ்டுகள் வந்து ஏன் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெறல, அது நிலைப்பாடு வேணாங்கிறாங்க. ஏன் வேணான்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வர்றப்ப ஆட்சியில் உட்கார்ந்துட்டே நம்ம வந்து எதிர்த்து போராட முடியாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு நண்பர் இவர் சொன்னாரு, திரும்ப ஒன்னமும் வந்து தாவேகாவினுடைய வெற்றியை அவங்களால ஏத்துக்கவே முடியல. நடிகர் கட்சி 1,70,00,000 பேர் வாக்களித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார். இன்னமும் வந்து நீங்க வந்து நடிகர் கட்சி, அந்த கட்சி இப்படி அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதன் விளைவு தான் ஒரு பெரிய அவங்க தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க அவரை கடிக்க தவறியதன் விளைவு. ஆனா திரும்பவும் அதே மாதிரியான ஆட்சி கலைஞரும் எங்க தயவுள்ள ஆட்சி அப்படின்னு சொல்றது வந்து இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நோக்கி, இது வந்து குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. குறுக்கு வழியில தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடந்துச்சு, தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண குறுக்கு வழியான ஆட்சியா நேரடியான ஆட்சியான்னு. அதாவது என்னன்னா இது அக்செப்டட் பிரின்சிபல் தானே, போஸ்ட்போன் அலையன்ஸ்ங்கிறது. இந்த தோல்வியை அவங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப அதை என்ன பண்றாங்கன்னா கூட்டணி மேலேயும் பாய ஆரம்பிச்சாங்க. தன்னோடு கூட்டணியில இருந்த ஆட்கள் மேலேயும் வெளியில போயிட்டாங்க, நீங்க எப்படி போகலாம் அப்படிங்கிறது அந்த பக்கமும் பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு முடிவு பண்றப்ப டாக்டர் தெளிவா சொல்றாரு, பிரச்சனையின் அடிப்படையில் நாங்க எந்த பக்கம் நிற்போம்.
பிரச்சனைன்னு ஒரு முக்கியமான ஒரு தேசிய அளவு ஒரு என்ன பிரச்சனை ஒரு வருது. என்ன நமக்கு பிரச்சனைனா நம்ம 20 வருஷமா இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட் பொசிஷன்ஸை பார்க்கல. ஒரு கூட்டணினா அப்படியே அந்த கூட்டணிக்கு ஆதரவா இருப்பாங்கன்னே பழகிட்டோம். 8 வருஷமா அதே கூட்டணியில் இருந்தாங்களே, கூட்டணியில் இருந்த பொழுதுமே வந்து அவங்க போராடி இருக்காங்களே, சாம்சங் பிரமாணியான போராட்டங்கள்ல போராடி கைது பண்ணிருக்காங்களே, பரந்தூர்ல போராடி கைது ஆயிருக்காங்களே, அப்புறம் விடுதலை செய்யப்பட்டாங்களே, இதெல்லாம் நடந்துருக்கு. அப்ப இந்த கூட்டணியில வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. தேவைப்படுகிற போது தாவக அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கம்யூனிஸ்டுகளோட இது ஒரு யூனிக் பொசிஷன். ஆனா நம்ம மற்ற கட்சிகளையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ உங்களுடைய ஒரு கெஸ்ட்ல இல்ல உங்களுடைய இன்ஃபார்ம்டு ஒப்பீனியன்ல நம்ம பார்க்கும்போது யார் யார் எந்த பக்கம் போய் இப்போ ஃபைனலா இது எந்த ஷேப்புக்கு வரும்? தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியும் கிடையாது, மதசார்பற்ற கூட்டணியும் கிடையாது. ஓகே, இப்ப தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு, அதுக்கு பேரும் கிடையாது. என்டிஏ இருக்கா? என்டிஏ இருக்கு, சைலண்டா இருக்கு. தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு, அதுக்கு பேரும் கிடையாது. அதுக்கு சமூக நீதி கூட்டணியாமே அதனால பிரச்சனை வருது. ஆமா, நாங்க நீ இப்படி பேர் வைக்க, நீ எப்படி பேர் வைப்ப? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு அரசியல் போது ஒரு முக்கியமான இஷ்யூ வந்தா தான் யார் யார் எங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும். இல்ல ஒரு தேர்தல் வரணும். இடைத்தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். அது வரைக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள். பட் எவென்ச்சுவலி இப்ப அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து இப்ப அறிவிச்சிட்டாங்க, அடுத்த மாசம் தேர்தல்னு வச்சுக்கோங்களேன். யார் எந்த பக்கம் போவாங்கன்னு கண்டிப்பாக 100% கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தாவேகாவோட தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தான் அதிகார பகிர்வு கூட்டணியா உருவாயிடும். அதிகார பகிர்வுங்கிற இடத்துல இருக்காங்க. ஏன்னா விசிகாவுக்கு போன முறை உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்கள்ல சீட் கொடுக்கும் கூட அவங்களுக்கு வந்து நிறைய கசப்பான அனுபவத்தை அனுபவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் கசப்பான அனுபவத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதாவது தொகுதியை அலாட் பண்ணி கூட அவங்களால வந்து கேண்டிடேட் போட முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாங்க, ஓரளவுக்கு சுமூதா அவங்களை ஹேண்டில் பண்றாங்க போது இந்த கூட்டணியின் தொடரும் அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு. சோ அது போ அப்ப திமுக என்ன பண்ணும்? தனியா நிக்குமா? திமுக ஒரு கூட்டணி உருவாக்கலாம். தேமுதிக இருக்கு, மத்த கட்சிகள் இருக்கு, பாமக இருக்கு, மற்ற பாமக அங்கல இருக்கு. இல்ல அங்க இருந்தாலும் வரலாம் இல்லையா? விசிக போயிடுச்சு, பாமக வரலாம், அதிமுக திமுக சேர்ந்து தேர்தல் சந்திக்கலாம், உள்ளாட்சி தேர்தலேவா எது வேணாலும் நடக்கலாம். சோ தட் ஏடிஎம்கே பாஜக கூட போலாம், ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்மென்ட்கான வாய்ப்பு இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம், தேர்தலில் எது வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் பொறுத்தவரை. இல்ல இப்போ நீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்கன்னா கூட இட்ஸ் லிட்டில் ஃபார் அவே. பட் உள்ளாட்சியிலேயே அதிமுக திமுக ஒரு இசையோடு வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருடைய முதல் எதிரி இன்னைக்கு தாவேகா. அப்படிங்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்ட்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2A நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகமும் இருக்கு. திரு ராஜகம்பீரன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ உடனடியாகவே ஒரு திமுகவும் அதிமுகவும் ஒரு பார்ட்னர்ஷிப்போட செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க பாக்குறீங்களா? திரு ராஜகம்பீரன் இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் கனெக்ட் ஹிம். நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட அதே கேள்வியை கொண்டு போறேன். சார், ஆர் யூ வித் அஸ்? இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா அசோகா? எஸ் சார், கேக்குது. சொல்லுங்க. சொல்லுங்க அசோகா, உங்க क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. அதிமுக திமுக கூட்டணி ஏற்பட போகுதா? இது ஏற்கனவே முயற்சி பண்ணின கூட்டணி தான் அசோகா. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரெண்டு கூட்டணி இருந்ததா சொல்லப்பட்டது. பட் ஒரு தேர்தல ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திச்சு ஒரு எலக்டோரல் அலையன்ஸ் வைப்பாங்களா? அவ்வளவு தூரத்துக்கு போவாங்களா? இப்ப திமுக சார்பில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில நீங்க என்னைக்காவது எடப்பாடி ஐயாவுடைய பேட்டி அறிக்கைகள் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த கடந்த 30 நாட்கள்ல திமுகவும் அதிமுகவும் ஒரே நேர்கோட்டுல நின்று தாவேகாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டமன்றத்துல பேசும்போது சொன்னாரு, நாங்க வந்து எதிர்கட்சியா இல்லாம ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுவோம். நம்ம வந்து லயோலா காலேஜ்ல வந்து ஒன்னா படிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுல நாங்க தான் சீனியர் செட்டு. அதனால எங்களுடைய அனுபவங்களையும் எங்களுடைய அறிவுரைகளையும் நாங்க கொடுக்கறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கோம் அப்படின்லாம் வந்து முதல் நாள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. ஆனா இந்த கடந்த 30 நாட்களா ஆக்கப்பூர்வமா எந்த வகையான அறிவுரைகளையோ எந்த விதமான வந்து ஆக்கப்பூர்வமான இன்புட்ஸே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கல. இப்ப சுபேர் சொன்ன மாதிரி இந்த கடந்த 30 நாட்களா என்ன தெரியுது அப்படின்னா, எந்த இடத்திலையுமே எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம். இப்பயும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திமுகக்கு இந்த தேர்தலினுடைய வெற்றிய ஏத்துக்கிற மனப்பக்குவமே வரல. அதோட வந்து தவேகா வந்து ஒரு 108 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க
அவங்கதான் ஆளும் கட்சியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்கங்கிற யதார்த்தத்தையும் அவங்கனால ஜீரணிச்சிக்க முடியாதது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய புலம்பல்ல இருந்து சார், நமக்கு நாம தெரியுது. ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு அவங்க போய் அவங்க தொண்டர்களை பார்த்து கருத்து கேட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஜென்சி டிஎம்கேலாம் சொல்லி அடுத்தடுத்துக்கு போயிட்டாங்க சார். இல்ல அதெல்லாம் இந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கல்யாண வீட்டிலேயே கண்டுபிடிச்சிட்டாரே இத. இந்த 36 பேர் வந்து கண்டுபிடிச்சது லேட்டு. இந்த விஜயகாந்த் ரமணா படத்துல வந்து போலீஸ்காரரா இருக்கிறவர் கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. இப்பதான் நீங்க இங்கே வரீங்களாங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அந்த ரிசல்ட் வந்த ஒரு வாரத்துக்குள்ளாரே அவர் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் சிறப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்து தூங்கி எந்திரிச்சா பாருங்க இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்குது, அதுல போய் உள்ளார என்னன்னு பார்த்தா எல்லாம் ஜென்சியா இருக்காங்க, அதெல்லாம் யாருன்னு பார்த்தா வெறும் தாவேக்காவா இருக்காங்க, அதனால நம்ம தோத்ததுக்கு பூரா காரணம் வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லி பழியும் பாவத்தை பூரா ஒட்டுமொத்தமா இன்ஸ்டாகிராம் மேலயும் ஜென்சி மேலயும் போட்டுட்டு அவங்க போனாங்க. இப்ப கூட இன்னைக்கு நேத்து அவர்களுடைய காரணம் சொல்லிட்டீங்களாமே. இப்போ இன்னொரு என்ன பிரச்சனைனா, இப்ப ஐயா வீரபாண்டியார் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருனாக்கா, நாங்க வந்து அரசியல் கட்சியா கூட்டி அரசியல் முடிவை நாங்க எடுக்கிறோம், எங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அப்ப இந்த மாதிரி எங்களுடைய ஆசீர்வாதத்துல எங்க கிட்ட சொல்லிட்டு எங்களுடைய ஒப்புதலோடு தான் போய் இவங்க இன்னைக்கு தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்கிறத திமுக பல இடத்துல வந்து பெருந்தலைவர்களே பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கோபத்தை கிளறுது. ஏன்னா ஐயா சண்முகம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை சொல்லும் போதே நாங்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வெறும் 6 சீட்டுக்கு நாங்க உடன்பட்டோம் 2021. அதுக்கப்புறம் இந்த தடவையும் 2026 புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்க, 5க்கு சைன் பண்ணி. இது எல்லாம் அவர்கள் தியாகம் பண்ணது எதுக்கு? ஒரே காரணம்னா பாரதிய ஜனதா உள்ளார வரக்கூடாதுங்கிற ஒரே மையப்புள்ளி தான் அந்த திமுக கூட்டணிக்கு, வேற எந்த மையப்புள்ளியும் கிடையாது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நீங்க வந்து நாங்க சொல்லிதான் போய் எங்களுக்கு தாவேக்காக்கு கொடுக்குறாங்க, எங்க ஆசீர்வாதத்துலதான் தாவேக்காவுடைய ஆட்சி நடக்குதுன்னா இது எந்த அளவுக்கு பெரியண்ணன் மனப்பான்மை, இது பண்ணையார்த்தனம்ன்றாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? அப்ப கம்யூனிஸ்டுகளை இவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவங்க இத்தனை நாளா திமுக எப்படி பார்த்திருக்காங்க? இந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் கடந்த 7-8 வருடமாக அந்த கூட்டணியில 2017 இருந்து மக்கள் நல கூட்டணியில இருந்து வந்து திமுக சேர்ந்ததுல இருந்து ஒன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளை நீங்க உங்க சைட்ல வந்து தோக்கறீங்க. அதே நீங்க எப்படி அந்த பாரதிய ஜனதா உள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ இதே எண்ணத்தை தானே இன்னைக்கு முழு முதற்கொண்டு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எலும் போய் இன்னைக்கு தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுக்குது. அப்போ ஒரு நெப்போலியன் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, கல்யாணனாலும் கருமாறினாலும் மானையும் மரியாதையும் எனக்கு தான் வரணும்னு. இப்ப பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னா கூட அதை வந்து டிஎம்கே தான் பண்ணணுமா? தாவேக்கா பண்ணி ஒரு நாட்டு அரசியலை கொண்டு வரக்கூடாதா? இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமா நான் பாக்குறேன். திரு ராஜகம்பீரன், இப்போ நம்ம திமுக கூட்டணி இந்த கட்சிகள் எங்க போவாங்கன்றத நிறைய பேசணும். பட் என்டிஏல என்ன ஆச்சு, அந்த கட்சிகள்லாம் எங்க போவாங்கன்ற கேள்வி அப்படியே இருக்குல்ல. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு புது இயக்கம் காண போறேன்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்கும் இன்னும் இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. திரு தினகரனா இருக்கட்டும், டாக்டர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லா ஆப்ஷன்ஸையும் திறந்து வச்சிருப்பாங்கன்றதான ரியாலிட்டியா பார்க்க முடியுது. திரு ராஜகம்பீரன், இல்ல விஜய் என்கிற புயல் வீசி தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெருமரங்கள் எல்லாம் சாய்ந்து விட்டது என்கிற நிலைமை வருகிற போது, ஏற்கனவே ஆட்சியிலே அதிகாரத்திலே இருந்த கட்சியே வந்து நிலை குலைந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை வந்ததற்கு பின்பு என்டிஏ கூட்டணிலாம் வந்து நீங்கள் வந்து தேடி பிடிச்சுதான் கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய இருபெரும் கட்சிகள், இருதுருவ அரசியலை நிலைநாட்டியவர்கள். அவர்கள் 2 பேருக்குமே ஒரு நிலை குலைவு வந்ததற்கு பின்பு என்டிஏ எங்க இருக்குன்னு நம்ம எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய மரங்கள்லாம் சாஞ்ச முன்னாடி நீங்க வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எங்க இருக்கு, செடியெல்லாம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுறது மாதிரி தான் இருக்கு நீங்க கேட்கறது என்கிட்ட. இல்ல ஆனா அவங்க எங்க இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுடைய கூட்டணி அரசியல் லேண்ட்ஸ்கேப்லயே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் எதை நோக்கி போறாங்களோ அதுதானே நமக்கு ஒரு மெசேஜை சொல்லிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க திமுக பக்கம் போய் இப்ப எங்களுக்கு தான் 25 கட்சி கூட்டணி, எங்களுக்கு 45 கட்சி கூட்டணிங்கிறது தானே இங்க ஒரு பிளெக்ஸாவே இருக்கு. உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. 25 கூட்டணி வச்சு அவங்க தோத்து போயிருக்காங்கிறதான யதார்த்தம். அப்ப சிறு கட்சிகள் கூட்டணினால வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதற்கு நீங்க சொன்னதே உதாரணமாக இருக்கிறது. அப்ப விஷயம் இங்க இருக்குன்னா, பெரும்பான்மை பலம் பெறக்கூடிய கட்சிக்கு பின்னணியிலே தான் தோழமை கட்சிகள் இயங்க முடியும் என்கிற கல யதார்த்தத்தை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது.
எதனால அவங்க வந்து திமுக கூட்டணியில் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, அதனுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் சொல்றாருன்னா அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை என்பதனாலதான் சொல்றாங்க, இல்லாட்டினா சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் ஏன் தாவேகா கூட்டணியிலும் அவர்கள் வந்து இல்லை? எது திமுக இந்தியா கூட்டணியில், தாவேகா இந்தியா கூட்டணியில் இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அதனால இப்ப கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணியில இல்ல, அதனாலதான் அவர்களோடும் கூட்டணி இல்லை. நாங்கள் நிலைப்பாட்டை பிறகு அறிவிப்போம், நாங்கள் யாரோடும் இல்லை. இந்த அரசு சரியாக இயங்கும் பட்சத்தில் நாங்க வந்து அதை ஆதரிப்போம், தவறு செய்தால் விமர்சிப்போம், தேவைப்பட்டால் அவர்கள் மதச்சார்பின்மையிலே தாவேகா உறுதியாக இருக்கும் என்றால் திமுகவையே மீண்டும் இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்குல்ல. அவங்க நேஷனல் லெவல்ல நம்ம இன்னும் திமுகவை நம்மளோட வச்சுக்கணும்னு காங்கிரஸ்ல ஒரு சாரார் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குல்ல. இல்ல, அது சரியான நிலைப்பாடு தான். திமுகவை வந்து காங்கிரஸ் வந்து விட்டு போனது என்பது வரலாற்று பிழை தான். ஒரு மாநில கட்சி வந்து அதிகாரத்துக்கு வருகிறது என்பதற்காக தேசிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஏன்னா பாஜகவை எதிர்ப்பதற்கு பலத்தை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனமாக்க கூடாது. மாநில கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டுமே தவிர மாநில கட்சிகளை வந்து நீங்கள் உடைத்து எறிவது. இப்ப தேசிய அளவுல திமுகவோட கூட்டணி, மாநில அளவுல தாவேகாவோட கூட்டணியா காங்கிரஸ்? ஏன் அப்படிலாம் இல்லையா என்ன? ஏற்கனவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் எதிரெதிர் நிலைப்பாட்டில் தான் வந்து கேரளால இருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணி என்று வருகிற போது ஒரே நிலைப்பாட்டுக்கு வருவது இல்லையா? அது ஏற்கனவே அதற்கு முன்னுதாரணம் இருக்குது. அதற்கு தேவையான பெருந்தன்மை இல்லை என்று வேணால் நம்ம அதை புரிந்து கொள்ளலாமே தவிர அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்ல. இப்ப திமுகவிற்கு மதச்சார்பற்ற அரசியல் என்பதற்கான முகமாக காங்கிரஸ் இல்லை என்றால் அவர்கள் எப்படி ஒரு தனியான ஒரு களத்தை அவர் அணியை அமைப்பார்கள் என்கிற கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. அதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறது. ஏனால் தாவேகாவும் இந்தியா கூட்டணியிலே இல்லை, மதச்சார்பற்ற அரசியலுக்குள்ளே அவர்கள் முழுமையாக இல்லை. அவங்க என்னவா இருக்கிறாங்கிறது அவங்களுடைய வண்ணமே யாருக்கும் புரியல. தாவேகா எந்த திசையிலே பயணிக்கிறது, அது எந்த அரசியலுக்கான முகமாக இருக்கிறது, அது சமூக நீதி அரசியலுக்கான முகமா, மதச்சார்பற்ற அரசியலுக்கான முகமா, எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு குத்துமதிப்பா சொல்றாங்களே தவிர மதச்சார்பற்ற சமூக நீதி குறிக்கோளை அவர்கள் வந்து ஒரு சொல்றாங்க இல்ல அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர நடைமுறையில அவர்கள் வந்து அந்த கொள்கைக்கான உறுதி படைத்தவர்கள். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு நாளும் வந்து மதச்சார்புடைய அணிகளின் பக்கம் போகாது என்கிற உறுதித்தன்மையோடு இருக்கிறது மாதிரி தாவேகாவை நம்ம உறுதிப்படுத்த முடியுமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவேகா வந்து மதச்சார்பற்ற சக்தியாக நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை யாராவது நமக்கு தருவார்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஒரு கேள்விக்கு அங்க பதிலே இல்ல. அவங்க எல்லா பக்கமுமே அதே கேள்வியை இன்னைக்கு திமுக அதிமுக நோக்கி வச்சா, இப்ப காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவோட இருக்கு, அப்ப திமுகவோ அதிமுகவோ திரு ஜுபேர் சொல்றது போல பாஜகவோட போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லங்க, அவர்கள் அதை வந்து பகிரங்கமாக அறிவித்து விட்டு தான் போவார்களே தவிர இது மாதிரியான ஊசலாட்டத்திற்கு இடம் தர மாட்டார்கள். ஒருவேளை அப்படி செல்வதாக இருந்தால் அவர்கள் அதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஏதோ ஒன்றை சொல்லித்தான் செஞ்சிருக்காங்களே தவிர கடந்த காலங்கள்ல இப்படி வந்து ஊசலாட்டமாக ஒரு அரசியலே அவர்கள் நிகழ்த்த மாட்டார்கள். திமுக அதிமுக எல்லாம் வந்து நீங்க வந்து பாஜகவோடு திமுக கூட்டணி போன காலகட்டங்களிலே அவர்களுடைய நிலைப்பாட்டில், மதவாத கோட்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிர்வாக ரீதியாக, அதிகார பகிர்வு ரீதியாக, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்பயே நான் ராமர் கோயில் கட்டுவதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் சொல்லித்தான் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அது மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தாவேகா எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் தாவேகா நகரல. தாவேகா வந்து எந்த விதமான அரசியலை நோக்கி செல்கிறது என்பது அவர்களுடைய தொண்டர்களுக்கே ஒரு கொள்கை ரீதியான குழப்பத்துல தான் அந்த கட்சி வந்து நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கேட்போம். திரு சாதிக் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாரு. இப்ப நீங்க தேசிய அளவில் அடுத்து ஒரு தேர்தல் வரும்போது நீங்க பாஜகவை எதிர்க்கணும்னா இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் ஆதரிப்பது தானே ஒரு சரியான லாஜிக்கா இருக்கும். அதுக்கான பெருந்தன்மை இருந்தா அதை செய்ய முடியுமே அப்படிங்கிற. இல்லை, இதுக்கு முன்னாடி விபி சிங் இருந்த பொழுதும் அல்லது வேற யார் இருந்த போதெல்லாம் கூட தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அங்கே ஆட்சி அமைக்கல. மூன்றாவது நீ ஆட்சி அமைத்த போது பெரிய கட்சிகள் ஆதரவு அளித்தது. அப்படிதான் நாங்கள் பயணித்து போனோம். இங்கே பேசுகிற மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் தோழரும் சகோதரர் நந்தகுமாரும் பேசுனாங்க, பொறுமை இல்லை, தாங்கிக்க முடியல, அதிகாரம் போயிடுச்சு, பொறாமப்படுறாங்க, பார்க்கணும். நந்தகுமாரன் பேசுகிற போது உதயநிதியான சட்டமன்றத்தில் வந்து என்னெல்லாம் பேசினாரு, ஆனால் அப்போ என்ன அவர் அட்வைஸ் கொடுத்தாருன்ட்டு. ஐயா, நாங்கள் 6 மாதம் பொறுமையாக இருப்போம். எங்கள் தலைவர் சொன்னது உண்மைதான். 6 மாதம் இந்த ஆட்சிக்கு வாய்ப்பு தருவோம், பொறுமையாக இருப்போம்னு சொன்னது.
அவர்கள் அறிவித்த திட்டங்களும் நீண்டகால கொள்கைகளும் அறிவிக்கிற வரைக்கும் என்ன மூவ் பண்றாங்கன்னு அதுக்கு பொறுமையா இருப்போம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு பல கட்சிகள் கண்டித்திருக்கிறது. அதை கண்டிக்கிறதுக்கும் திமுக 6 மாசம் வெயிட் பண்ணுமா? அது சரி, சொல்லுங்க சார். இன்னைக்கு தாவேகாவுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பாலியல் குற்றச்சாட்டில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை கண்டிக்கிறதுக்கும் 6 மாசம் வெயிட் பண்ணுமா? நேற்று முன்தினம் 22 நகரத்தில் பகுதியில் மின்சார வெட்டுக்கு மக்கள் வீதிக்கு வந்து போராடி இருக்கிறார்கள். அது முக்கியமான பகுதி, முதலமைச்சருடைய பெரம்பூர் தொகுதி. அதை கண்டிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அறிக்கை விடுறதுக்கும் 6 மாசம் வெயிட் பண்ணுமா? இன்னைக்கு கால பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? இதே தந்தி டிவியில் நானும் அண்ணன் நந்தகுமாரன் பேசுற போது அண்ணன் நந்தகுமார் வார்த்தை சொன்னார், சிஎம்டியில சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமில் ஞாபகம் இருக்கா, ஊழலே இல்லை. நேத்து ஒரே நாளில் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இல்லன்னு ஒரே நாளில் எத்தனை கோப்பு கையெழுத்தாயிருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலை பத்திரிகை செய்தி, திமுக செய்தி அல்ல, 100 கோடி ரூபாய் கைமாறியதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வரை அரசு மறுக்கவில்லை, அவதூறு வழக்கு போடல. இதை கண்டிக்கிறதுக்கும் திமுக 6 மாசம் வெயிட் பண்ணுமா? என்ன சார் லாஜிக் உங்க லாஜிக்? நீங்க அநியாயமா பண்ணுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு முன்னாலே சொல்லிருக்கணுங்க. என்னங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு சொல்லிருக்கணும். நீங்க எதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணணும்? இதெல்லாம் நாங்க முதல்ல கண்டிப்போம், அதெல்லாம் அப்புறம் கண்டிப்போம்னு சொல்லணுமா? என்ன சார் டாக்டர், என்ன டாக்டர் இது? இல்ல எதுக்கு நான் 6 மாசம் பொறுத்து நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல இல்லங்க இந்த அரசுலங்க. அப்புறம் ஏங்க நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி? ஏன் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டீங்க? 6 மாசம் வரை ஒண்ணுமே சொல்ல நாங்க தான் சொன்னோம். அப்படி 6 மாசம் இப்ப நாள் போராடலாங்க. அந்த 6 மாசம் சொல்லிட்டு எனக்கு தெரியுமா? 3 மாசம் ஆட்சிக்கு வந்து போற சொல்றேன். அதான் கேக்குறேன். கவிழ் போன சொல்லல, தங்கம் தென்னரசு அவர் சொல்ல வேண்டிய நிலை இருந்துச்சு. தங்கம் தென்னரசு சொல்ல வேண்டிய நிலைமை யார் உருவாக்கினா அதை சொல்லுங்க. சொன்னது யாரு? இதுக்கு பேர் தான் இல்ல இந்த தலைவர் சொல்லிருக்காங்க. பாருங்க, நான் ஸ்ரீவைகுண்டம் பாலியல் குற்றச்சாட்டு சொல்றேன். அதை நீங்க என்ன பேசுறீங்க பாருங்க. தாவேகாவுடைய பகுதி செயலாளர் பாலியல் குற்றச்சாட்டு சொல்றேன், அதை திசை மாத்துறீங்க. ஒரே நாள்ல 100 கோடி ரூபாய் சிஎம்டில கைமாறி இருக்குன்னு செய்தி வந்திருக்குன்றேன். நீங்க திசை மாத்துறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிக்குங்க, எங்க போராடுங்க. இல்ல என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்கு? இல்ல இது வரைக்கும் யாரா இருந்தாலும் டாக்டர் ஒரு நிமிஷம், இந்த கூட்டணிக்கு டாக்டர் ஒரு நிமிஷம், டாக்டர் டிவிக்கு வேகமா பேசுறதுக்கு பதட்டப்படுறீங்க தெரியுது. அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற நீங்க போராட்டம் நடத்தலாம், ஆனா அந்த அரசை எதிர்க்கிற நாங்க கண்டிச்சா உங்களால பொறுமையா இருக்க முடியலன்னு கேப்பீங்களா? நாங்க சொல்லலங்க, சொன்ன நீங்கங்க. எதுக்கு சொன்னோம்? சரி எதுக்கு சொன்னோம் சார்? இன்னைக்கு கண்டிக்காம இன்னைக்கு ஏற்பட்ட மின் இதுக்கான 6 மாசம் பொறுப்பா இருக்கு, 6 மாசம் பொறுப்பா நீங்க சொல்லிருக்கலாம்ல. மக்களுக்கு தெளிவுபடுத்த எப்பயாச்சும் எதுக்கு 6 மாசம் பொறுப்பா இருக்கு? 6 மாசம் கரண்ட் கட் ஆகுறதுக்கு 6 மாசம் பொறுத்து நான் கண்டிக்கணுமா? நான் அப்படி சொல்லல, நீங்க அப்படிதான் சொல்றீங்க. இப்போ 6 மாசம் சொன்னீங்களே, இப்ப ஏன் கண்டிக்கிறீங்க? பாலியல் குற்றச்சாட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் மீதே குற்றச்சாட்டு, ஆளுங்கட்சி பகுதி செயலாளர் மீது குற்றச்சாட்டு, சிஎம்டில முறைகேடு, இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உடனே கண்டிக்கணுமா? 6 மாசம் பொறுத்து கண்டிக்கணுமா? உடனே கண்டிக்கணுங்க. நீங்க அதுதான் திமுக பண்ணிருக்கு. என்ன பண்றீங்க? 6 மாசம் பொறுப்போடு சொன்னவங்க ஏங்க 3 மாசம் ஆட்சிக்கு வந்து போற சொல்றீங்க? 1 மாசம் ஒரு ஆளுங்க அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்து போற ஏங்க சொல்றீங்க? திமுக போன்ற ஒரு கட்சி சொல்லலாமா? டைவர்ட் பண்றீங்க. பொறுப்பான தலைவர் சொல்லலாமா? ஆட்சி நீடிக்காதுன்னு டைவர்ட் பண்றீங்க. தெளிவா கேக்குறேன். தெளிவா பண்றீங்க. மடைமாற்றம், திசை திருப்புறீங்க. பதில் இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் இல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடத்துல அதுக்கு பதில் இல்ல, மடை மாற்றீங்க. ஆட்சி விட்டு கொடுக்க சொன்னா இப்ப ஆட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்த பாயிண்ட் போலாம். எப்படி அடுத்த பாயிண்ட் எப்படி போலாம்? பாலியல் குற்றச்சாட்டு எம்எல்ஏ பேரை விட்டுலாமா? சரி, நீங்க ஏற்கனவே வேற பாயிண்ட் வச்சு அதுல பதில் சொல்லுமா இல்லையா? சொல்லு.
சரி, சொல்லிட்டீங்களே, okay. நிறைய சரி, சொல்லிட்டேன். okay, thank you, சொல்லுங்க. திரு நந்தகுமார். சொல்லுங்களேன். அடுத்த வரேன், point க்கு போலாம் Thank you, திரு நந்தகுமார். திரு நந்தகுமார், we were talking about நம்ம திரும்ப திமுக கூட்டணிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். மற்ற வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கு? இப்போ திமுக அதிமுக அப்படின்னு ஒரு அந்த அணி சேர்க்கை கூட நடக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பேசப்பட்டது. வாட் ஆர் தி அதர் பாசிபிலிட்டிஸ்? இப்போ பிஜேபிக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதிமுகக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாமக, அமமுக, நிறைய கட்சிகள் இன்னைக்கு பிராட் ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்கெங்க அகாமடேட் ஆக போறாங்கன்ற கேள்விகள் இருக்கு. திரு நந்தகுமார், இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசியல் சூழலை பார்க்கும்போது தாவேகா வெர்சஸ் அதர்ஸ்ங்கிறது தான் இருக்கு. இப்போ ரைட், சமீபமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி மீடியால பேட்டி கொடுத்தாருன்னு பார்த்தோம். துரை வைகோ அவர்கள் எந்த அளவுக்கு நாங்க துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டோங்கிறத சொன்னாங்க. முரண் இருக்குல்ல? இல்ல அது இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுகவே ஒரே நேர்கோட்டுல அது சரி, திமுக அதிமுகவே கூட்டணி வைக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல வந்திருக்கும் போது எந்த கட்சிகளும் எப்படி மாறுறதுங்க அரசியல் நிலவரத்துல எப்படின்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களம் தாவேகா வெர்சஸ் அதர்ஸ் மாறி இருக்கு. அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தீர்மானத்துல போடுறாங்க, நம்ம இனிமேல் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் நம்ம சின்னத்துலதான் நின்று போட்டி போடணும். அப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருந்து தனி சின்னத்துல போட்டி போட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்ப தாவேகா பக்கம் வந்திருக்கு. அம்மையார் பிரேமலதா அவர்களை தவிர அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான் சப்போர்ட் கொடுத்திருந்தேன்னா எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுத்திருப்பாங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசினாங்க. பட் அவங்க லேட் என்ட்ரன்ட் டு டிஎம்கே அலையன்ஸ். பட் அவங்க எப்படி வரப்போற அப்கமிங் எலெக்ஷன்ல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். திமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சின்னத்துல வெற்றி பெற்ற கட்சிகள் பேசுற பேச்சும் நமக்கு அப்பட்டமா அவங்களுடைய நிலைப்பாட்டை நேர்முகமாவே தெரிவிக்குது. அடுத்தது இன்னைக்கு அதிமுக இப்ப என்டிஏன்னு இருக்கும்போது அதிமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்காரு. இப்போ அதிமுக ஒரு பலகீனப்பட்டுக்கிட்டு இருக்கு, திமுகவும் பலகீனப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில பார்த்தா திமுக 15 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கு, அதிமுக 30 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கு. அந்த மாதிரி இந்த ரெண்டு கட்சிகளும் பலவீனப்பட்டிருக்கும் போது மேபி அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சாதான் ஒரு வலு கிடைக்கும் கூட அவங்க அமைக்கலாம். சரி, அந்த அப்படி கூட்டணியில பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த பாசிபிலிட்டியை வச்சே பேசுவோம். திமுக அதிமுக கூட்டணின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க கூட இன்னும் வேற யாரெல்லாம் சேருவாங்க? அண்ணாமலை பக்கம் யாரெல்லாம் நிப்பாங்க? விஜய் பக்கம் யாரெல்லாம் நிப்பாங்க? இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கொஸ்டினா இருக்கு. ஆமா, இப்ப அண்ணாமலை அவர்கள் வர்றது கூட பாத்தீங்கன்னா அவரு வரப்போற உள்ளாட்சி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ அவர் போக்கஸ் பண்ணி வரல. அவர் வர்றது 2031. ஏன்னா இப்ப இந்த தேர்தல்ல இப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னா 2029 அவர் மோடி ஐயாவை ஆதரிப்பாரா இல்ல ராகுல் ஐயாவை ஆதரிப்பாரான்னு அவருக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அதனால அதை அவர் தவிர்க்கிறாரு. அதனால அவரு மத்தவங்களை வச்சு பேசுவோம். ஆமா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அதிமுக கரம் ஒண்ணு சேருங்கிறது பொதுமக்கள்கிட்ட அந்த கூட்டணிக்கு அது பலமா தெரியாது, அதீத பலகீனத்தையும் கொடுக்கும். என்னடா இத்தனை தடவை இருந்தவங்க இன்னைக்கு விஜய் அவர்கள்னு ஒரு புதுசா ஒரு கட்சி வந்த உடனே 53 ஆண்டு காலமாக எதிரும் புதிருமா போட்டு, ஏன்னா இவங்க திமுக அதிமுக கொள்கை முரண்பாடு கிடையாது, அரசியல் முரண்பாடு தான் எல்லாமே. அந்த மாதிரி கட்சிகள் ஒண்ணு சேரும் போது இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இழப்ப அந்த இது ஏற்படுத்தும். ஆனா காலத்தினுடைய கட்டாயம் அதை நோக்கி அவங்களை நகர்த்துது. இப்போ விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம பாக்குறது என்னன்னா, அதிமுகவை கண்டுக்காம அவர் அதிமுகவை பலகீனப்படுத்தினாரு, திமுகவை எதிர்த்து அவரு விமர்சனம் பண்ணனால இன்னைக்கு திமுகவை பலகீனப்படுத்தி இருக்காரு. இப்போ இந்த பலகீனப்பட்ட கட்சிகள் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு வழியில தாங்கள் இழந்த பலத்தை மீட்டெடுக்க முடியுமா? அதனாலதான் இப்போ இந்த கடந்த 30 நாட்களாக ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு. சோ அப்ப இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட ஒரு அவநம்பியை ஏற்படுத்துறதுனால மற்ற கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணிக்கு போகாம இன்னும் ஒதுங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அவங்க தாவேகா பின்னாடி போறதுக்கு தான் ஒரு பெரு வாய்ப்பா அமையும். ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எதிர்காலத்தை நோக்கி தான் அவங்களுடைய பயணம். கடந்த 50 வருடங்கள் எப்படிங்கிறத விட அடுத்த 10-20 வருடங்கள் எப்படி நம்மளால அரசியல் தளத்துல பயணிக்க முடியுங்கிறத எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது தான் இதை இருக்கும். சோ அப்ப நம்ம பார்க்க போறது அரசியல் களம் எப்படி இருக்குன்னா தாவேகா வெர்சஸ் அதர்ஸ் தான் மாறுறதா நான் பாக்குறேன். அசோகா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு ஜுபேர், தாவேகா வெர்சஸ் அதர்ஸ் அது உண்மைதான், தாவேகா வெர்சஸ் அதர்ஸ் தான் போகும்.
அரசியல் களம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை அதிகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. அவர்கள் ஒரு அரசியல் பார்வை, அதிமுக திமுக ஒரு வேலை சேர்ந்தா அது சந்தர்ப்பவாத கூட்டணியாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு தோல்வி பின்னடைவு தான் நோக்கி போகும். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பட் நீ தாவேகா வெர்சஸ் அதர்ஸ்ங்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்தில் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டியா இருக்கலாம். ஆனா தாவேகா we should not discount the fact that they are a new party. நியூ பார்ட்டி தான். ஆனால் அவங்க வந்து ஒரு 2.5-3 வருஷம் ஆன கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, அவங்களை சுற்றி அரசியல் சூழலுது எல்லாமே சரி. ஆனா ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கொண்டு போறதுங்கிற போது எவ்வளோ ரியலைன்மெண்ட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குல்ல. இன்னைக்கு அவங்க கூட இருக்கிற கட்சிகளை கூட வெளியே போகலாம்ல. இல்லை, கொண்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. யாருடைய கூட்டணியும் இல்லாம 35% வாங்கி ஆட்சிக்கே வந்துட்டாருன்னா அதற்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு 4 நாள் தான் வந்து பாஜக மேல தாவேகா மேல வந்து அத்தனை கரையும் போச்சு. அவர் பிஜேபியோட பி டீமு, பிஜேபியால் இயக்கப்படுறாரு, ஒரு ஓட்டு செதடிச்சிருக்காரு, நம்மளே பேசியிருக்கிறோம். ஆனால் ஜெயிச்சு அந்த ஒரு 4 நாள் வெயிட் பண்ணாரு பாருங்க. அந்த 4 நாளில் தான் அவர் மேல் விழுந்த கரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் நடத்திருந்தாருன்னா அதிமுக கூட்டணிக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே பெட்டி செட்டியோட கட்டி ரெடியாக உட்காந்தாங்க, ஓகேன்னா உடனே தூக்கி வந்திருப்பாங்க. ஆனால் அது வேண்டாம், திமுக தலைமையிலான இருக்கக்கூடிய மதசார்பற்ற அந்த ஆட்களை கூட ஏற்றுக்கலாமே தவிர இவங்க எந்த நேரத்திலையும் அக்காமெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெரியும். ஒருவேளை அவங்க கொடுக்காம போயிருந்தாலும், ஆட்சி கலைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னொரு தேர்தல் சந்திப்போங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் பார்த்தா 4 நாள் அந்த இடத்துல அந்த கேப்ல தான் அதிமுக திமுகங்கிற கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்ப தாவேகாங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை வலுவா செய்யணும் அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி முடிவான முடிவு எடுக்கிற பட்சத்தில் கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டாங்க 31 வரைக்கும். அப்படிங்கும் போது அந்த கூட்டணிங்கிறது நாளுக்கு நாள் வலுவாகிட்டே தான் போகும். ஆனா ஆட்சி எப்படி கொண்டு போறாங்க, அது ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஆட்சியின் மேல் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவர் கூட சொன்ன மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப இருக்கு. இல்ல அதான் சொல்றேன். அப்போ அதை பொறுத்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நாளைக்கு கம்யூனிஸ்ட் வேற நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனா அதுக்கு ஆப்ஷன் திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? திமுக வேற, ஆனா இது வேண்டாம்னு சொல்லி திமுகக்கு தான் போவாங்களான்னு தெரியாது. அதுதான் சிக்கல். இப்ப திமுக அதிமுக கூட்டணி அவர் வேலை மாறிடுச்சுன்னா அங்க போவாங்கமா அப்படிங்கிறது. இப்ப திமுக அதிமுக கூட்டணி சொல்லி தான் பேபி எல்லாம் இப்ப நாங்க வெளியே வந்ததுக்கே காரணம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க மனக்கசப்பு இருந்தது, விசிகாவுக்கு மனக்கசப்பு இருந்தது, கூட்டணியில பயணிக்கும் போதே. ஆமா, அதெல்லாம் இருந்தது. ஏன் அவங்க வந்து வெளியில வர முடியலன்னா அதிமுக இன்னொரு பெரிய கட்சி, அதிமுக கூட போக முடியாது, பிஜேபி இருக்கு. அப்ப தாவேகாவை புது கட்சி அன்டெஸ்டட் எப்படி போக முடியல. அப்ப மனக்கசப்புகளோட தான் இருந்தாங்க, வேற வழி இல்லாமல் பொறுத்து கொண்டு இருந்தாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு செதறிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா ஒரே நாள் எல்லாம் இவ்வளவு முரண்கள்லாம் வந்து வெளியேற மாட்டாங்க. ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்கிற சண்டை, புதுசா முன்னாடி சண்டை வரும், ஒரே நாள்ல வந்து பொங்கி எழுந்துருவாங்கிற மாதிரி இந்த கோபம், இந்த கனல் வந்து ஒரு நாள் வெடிச்சு செதறி வெளியே வந்திருக்காங்க. திருப்பி உள்ள ஒன்னா ஜாயின் ஆகுது ரொம்ப நாள் ஆகும். திரு ராஜகம்பீர, நிறைவான கருத்து. இல்ல, அதாவது தாவேகாவினுடைய அரசியல் தவறுகள், நிர்வாக கோளாறுகள் எல்லாமே திமுகவை மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்தும். இப்போது இருதுருவ அரசியல் தான். அதிமுக திமுக என்கிற இருதுருவ அரசியலுக்கு பதிலாக தாவேகா திமுக என்கிற இருதுருவ அரசியல் தான். அப்ப தாவேகா அரசினுடைய நிர்வாக தவறு, கொள்கை தவறுகள்லாம் இருந்துச்சுன்னா திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுல ஒன்னும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதை நோக்கி தான் வருவாங்க. திமுக மீண்டும் வலிமை பெறும். ஒருவேளை அதிமுக சிறுத்து போகிற கட்சியாக இன்னும் பலவீனம் அடைந்து கொண்டே போனால் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில அவர்கள் வந்து ஒரு கூட்டணி உடன்பாட்டை திமுகவோடு எட்டலாம். இப்போது அது அதிர்ச்சிகரமாக முரண்பாடாக தோன்றுவது காலப்போக்கில் இயல்பானதாக மாற்றப்படும். அதனால திமுக அதிமுக சேர்வதுங்கிறது சந்தர்ப்பவாதம், அது இதெல்லாம் இப்ப பேசலாம். காலப்போக்கில் அதெல்லாம் நிலைக்காது. ஏன்னா அது வந்து தத்துவ முரண்பாடு தான். ஆமா, காங்கிரஸ் வீழ்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்து அப்புறம் எப்படி திரும்ப போய் அவங்களோட சேர்றாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். மூன்றாவது சக்தி, முதன்மை சக்தி ஆக முடியவில்லை என்றால் அவர்கள் துணைநிலை அமைப்பாக தோழமை கட்சியாக மாறுவதுதான் அரசியல் யதார்த்தம். அந்த யதார்த்தத்திற்கு அதிமுக பயணப்படும் என்றால் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர அது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக வெடிச்சிரும் சொல்றதுலாம் அபத்தமானது. அது உடனடியா நடக்கும்னா அப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்படலாம். இது காலப்போக்கில் அது வந்து இயல்பான ஒன்றாக மாற்றப்படும் நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ சார். திரு சாதிக் சுருக்கம் இருக்கிறது மதச்சார்பின்மைக்காக இந்த அரசு அப்படின்னு சொன்னாங்க. யூபியில், அலகாபாத்தில், ஜார்க்கண்டில், பீகாரில் வர மாதிரி தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் பக்ரீத்க்கு 2 நாள் முன்னாடி கொடுத்தது. அப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கு காரணம் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞருடைய தவறான கருத்தங்க பதிவு செய்யப்பட்டது தான் அப்படி ஒரு காரணம். அதற்கும் மதச்சார்பின்மை தான்ட்டு கம்யூனிஸ்டுகளும் அரசியல் விமர்சகர்களும் முட்டு கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிதாக இருக்கும்.
நாங்கள் இந்த அரசுக்கு நிபந்தனை அடிப்படையில் ஆதரவு தருகிறோம். திருப்பரங்குன்ற விஷயம் வரப்போகிறது. இங்கேருந்து மேகதாது அணை டெல்லியில் போய் கர்நாடக முதலமைச்சர் அங்கேயே முகாமிட்டு இருக்கிறார். நம்ம முதலமைச்சர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற மதுரை எய்ம்ஸே ஒன்று கட்டி முடிக்கல. கோயம்புத்தூர் எய்ம்ஸ் கேட்டிருக்கிறார். போகாத ஊருக்கெல்லாம் வழி கேட்டிருக்கிறார். பார்க்கலாம். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மதச்சார்பினை அரசு பேசுகிற அரசு எப்படி எங்கே கோட்டை விட்டாங்க, எங்கே டெல்லியில் போய் எதை கேட்டாங்க, எது கிடைச்சது, இன்னைக்கு வரப்போற இஷ்யூல என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திமுக தேய்ந்து கொண்டிருக்கிறது, பலவீனமாய்க்கலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் 8 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 4 முன்னாள் அமைச்சர்கள், ஆயிரக்கணக்கான பேர் திமுகவை நோக்கி சாரசாரியா வந்து கொண்டிருக்கிறார். காரணம், என்றைக்குமே தமிழ்நாட்டின் ஒரே எதிர்காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று தெரிந்த காரணத்தினால்தான் ஆளுங்கட்சிக்கு போகாமல் தோல்வி அடைந்திருக்கிற திமுகவை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஓகே, திரு ரவீந்திரநாத் சுருக்கமா நிறைவான கருத்து. இனிமேல் தமிழ்நாட்டை வந்து இருமுனை அரசுங்கிறது இருக்காதுங்க. ஏன்னா அதிமுக வந்து வலிமை இழந்துகிட்டுங்கிற வாதம் தவறுங்க. ஏன் இதை சொல்றேன்னாக்க, இப்ப வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு வந்து 31% வாக்கு வாங்கியிருக்கு. அதே சமயத்தில் டிவிக்கு 35% வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே தலைமையிலான அந்த என்டிஏ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 27% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுல பெரிய பிஜேபி வெளியே வாக்கு வங்கி இல்ல, ஆனா அதிமுக வாக்கு வங்கி இருக்கு. அவங்க 27 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க. 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. 3 முனைகளுமே ஆக்டிவா இருக்குன்றீங்க. நிச்சயமாக இந்த மாதிரிதான் அந்த அரசியல் போகுமே ஒழிய திரும்ப திமுக வந்து தனித்த ஆட்சிக்கு வந்துடலாம், தனிப்பெரும் சக்தியா வளர்ந்துருங்கலாம் கனவு. அந்த நிலை முடிந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கடுத்த விஷயம் வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க, டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் போன பிறகு தான் தீர்மானம் நிறைவேற்றின வாதம் தவறானது. 9ஆம் தேதி எங்களுடைய மாநில செயற்குழு நடைபெற்றது. மாலையில தான் முதலமைச்சர் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு 10ஆம் தேதி மாலை செல்வதா தகவல் வந்துச்சு. ஆனா 9ஆம் தேதி நாங்கள் மதியமே வந்து இந்த தீர்மானத்தை வடிவமைத்து வச்சுட்டோம். 10ஆம் தேதி நிர்வாகக்குள்ள வந்து தீர்மானத்தை 31 நிர்வாக உறுப்பினருடைய விவாதத்துக்கு பிறகு 4 மணி நேரம் விவாதிச்சு நிறைவேற்றினோம். எனவே டெல்லிக்கு வந்து முதல்வர் சென்றது தீர்மானம் நிறைவேற்றுவது எந்த விதமான தொடர்பு இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க சிறு சிறு கட்சிகளால ஒண்ணு பெரிய பலன் இல்லைன்னு சொல்லி நண்பர் சொன்னாரு. ஆனால் மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்ட பொழுதெல்லாம் திமுக மிகப்பெரிய அளவு வெற்றி வாய்ப்பை இழந்தது. மண்ணை கவிங்கிற வரலாற்றை மறந்துவிடக் கூடாது. அதே போல ஒரு அமைச்சர் வந்து 1 வாக்குல தோத்து போனாருங்கிறத மறந்து விடாதீர்கள். அதே போல முன்னாள் சபாநாயகரும் குறைந்த வாக்குல வந்தா தோற்று போனாரு. அது வந்து நீதிமன்றத்துல எல்லாம் வழக்கு வந்து அது சாதமா வந்திருக்கு. இந்த தேர்தலையும் கூட குறைவான வாக்குகள் வந்து பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து இந்தியா கூட்டணி டிஎம்கே வெளியில போக நாங்க சொல்லல, அது திமுக முடிவு தான். திமுக மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வந்தா யாரும் எதிர்க்க போறது இல்ல, நல்லதுதான், வரவேற்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து திமுக தெளிவுபடுத்த வேண்டும். திமுக முதன்மை எதிரி யார்? பாஜகவா டிவிகேங்கிறத முடிவு பண்ணுங்க. அப்ப பாஜக முதன்மை எதிரி, நீங்க இந்தியா கூட்டணியில் இடம்பெற தவறு இருக்கு. அப்ப திமுக தலைமை தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அதே போலவே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகளும் பிசிக தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம். வரவேற்கத்தக்க முடிவு, வரலாற்று முடிவு. தமிழ்நாட்டில் இதுவரை திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் சாதித்த சாதனையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்தாலோ மறைமுகமா பிஜேபி ஆட்சி வந்தாலோ இதுவரை திராவிட இயக்கம், திராவிட மாடல் அரசு செய்த அனைத்து சாதனைகளும் பின்னடைவை சந்தித்திருக்கும். அதை காப்பாற்றி செய்த கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செய்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமா சுவாரஸ்யமான காலங்கள் தமிழ்நாட்டில் காத்திருக்கு நமக்கு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்தையும். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.